ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவில் நம்ம தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ வாங்க ஒரு ஆரோக்கியமான உணவு நம்ம பார்த்துடலாம். பச்சை பயிரில் தாங்க செய்ய போகிறோம். பச்சை பயிரில் எவ்வளோ சத்துக்கள், ரொம்ப சத்து இருக்குதுங்க. நார் சத்து அதிகமாக இருக்குது, புரதம் இருக்குது, பொட்டாசியம், மேக்னீசியம், விட்டமின் B6, விட்டமின் C இது எல்லாமே நிறைஞ்சு இருக்குதுங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வச்சுக்கிறது, செரிமான பிரச்சனையை சரி செய்யுதுங்க. மலச்சிக்கல் சரி செய்து உடல் சூட்டை சரி பண்ணுதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. இதுதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ம ஆரோக்கியத்துக்கும் இது உதவுகிறது. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். குழந்தைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவுகிறதுங்க. இதை எப்படி ஊற வைக்கிறதுனா, 2 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் பச்சைப்பயிறு போட்டு நல்லா கழுவி ஒரு 3-4 தடவை கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கிடுவோம். இது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் இப்போ போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்து ஒரு நைஸ் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டேன். இதை நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருவோம். நைட்டு ஆட்டி வச்சு கூட காலையில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கோ தோசை ஊற்றுறதுக்கோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.